ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் மோகன் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஹரா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விஜய் இயக்கியிருக்கிறாரு. ஜேஎம் புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் கோவை எஸ்பி மோகன்ராஜ் மற்றும் ஜெயஸ்ரீ விஜய் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மோகனுடன் இணைந்து அனுமோல், யோகி பாபு, சாருஹாசன், சுரேஷ் மேனன், பல கருப்பையா, வனிதா விஜயகுமார், சாம்ஸ், விஸ்வநாதன், சிங்கம்புலி, மொட்டை ராஜேந்திரன், மனோபாலா, தீபா, மைம் கோபி, சந்தோஷ் பிரபாகர், சாய் தீனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் மனைவி மற்றும் மகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மோகன். கல்லூரி படித்து கொண்டிருந்த தனது மகள் நிமிஷா திடீரென்று தற்கொலை செய்து கொள்கின்றார். தனது மகளின் தற்கொலைக்கு பின் இருக்கும் உண்மையான காரணங்களை தேடி செல்கின்றார் மோகன். அதிகாரத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் பணத்திற்காக தனியார் போலி மாத்திரை நிறுவனங்களை ஆதரிப்பது, கல்லூரியில் படிக்கும் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபட வற்புறுத்துவது, இவையெல்லாம் சேர்ந்து தன் மகளின் தற்கொலைக்கு காரணமானதை தெரிந்து கொண்டு இறுதியில் தன் மகளை கொன்றவர்களை கண்டுபிடித்து பழிவாங்கினாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. தமிழ் சினிமாவின் காதல் நாயகனாக கலக்கிய மோகன் இந்த படத்தில் ஒரு தந்தையாக, ஆக்ஷன் ஹீரோவாக சிறப்பாக நடித்துள்ளார். மோகனின் மனைவியாக அனுமோல், வில்லனாக சுரேஷ் மேனன் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். மற்றும் யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், வனிதா விஜயகுமார், மைம் கோபி என எல்லோருமே தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் கோடங்கியின் மகன் சந்தோஷ் பிரபாகர் நன்றாக நடித்திருக்கின்றார். ரசாந்த் அரவினின் இசை ரசிக்க வைக்கின்றது. பிரகாஷ் முனுசாமி, மனோ தினகரன் மற்றும் மோகன்குமார் மூவரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பழிவாங்கும் கதையில் தீவிரவாதம், மத நல்லிணக்கம், மருந்துகளில் கலப்படம், மருத்துவத்துறையில் நடைபெறும் ஊழல் என எல்லோரும் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்திருக்கும் இயக்குனர் விஜய் பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.